ஐயா வார 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் ஒரு மட்டும்தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க சொல்லி இதில் வந்து நாங்கள் வாக்களித்து கொண்டு வர போகிறது வந்து நாடுன்ற நிலப்பாட்டை மாற்றி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவோம்ன்றதை வந்து உங்களுடைய தேர்தல் ஞாபகத்தில் வெளியிடுவோம் மட்டும் கேட்டுறாங்க. ஆனால் அவர் அதுக்கு தயாராக அதான் அதெல்லாம் புறக்கணிக்கிறோம். நாங்கள் இது நாங்கள் கூட்டமைப்பு இல்லை. தலைமையிலான கமிட்டி வந்தது. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒருபோதும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த தேர்தலில் புறக்கணிக்கணும் மட்டும் தான் கேட்டுக்கொண்டு வரோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டால் மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருக்குது. 2005 இயக்கம் வந்த முடிவு எடுத்தது. அதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அந்த நிலப்பாடு தான் சொல்லி கொண்டு வரோம். ஆனால் மற்ற எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருக்கு வாக்களிங்களோடு சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் ஒன்றும் நடக்கல. இந்த முறை வந்து அவே அதை காரணமாக சொல்லி தலைவர் ஒரு நாளும் அப்படி சொல்லி தலைவர் ஒரு நாளும் அப்படி சொல்லல. தலைவர் வந்து ரணில்கிட்ட இந்த இந்திய தேசிய தரப்பு கேட்டது வந்து ரணிலை சப்போர்ட் பண்ணது. அந்த இடத்துல தலைவர் கேட்டேன்னு சொல்லி சொன்னால் இதில் ரணிலோ மைந்தோன்றது கேட்டிருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு வந்து இடைக்கால நிர்வாகத்து வடகிழக்கை வந்து இயக்கத்தில் தாரதை அதை ஒப்புக்கொள்ளணும். 10 வருஷ முடிவில் வந்து தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் தமிழர்களோட சுயநிதி உரிமை அடிப்படையில் ஒரு தீர்வு தருவதற்கு உத்தரவாதம் அளிக்கணும். இல்லை நாங்கள் அதை கேட்குறோம். நாங்கள் கேட்குறோம் இந்த வேட்பாளர்கள்கிட்ட நீங்கள் ஒட்டியாட்சி முறையில் நாங்கள் 3 வேட்பாளர்கள்ட்டையும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த 75 வயசினருக்கு இனப்பிரச்சனையை தீர்க்க வேணும். அரசியல் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒட்டியாட்சி முறையை நீக்கி ஒரு எல்லாத்தையும் புறக்கணித்து வந்து இது ஒரு பௌத்த சிங்கள நாடுன்ற அடிப்படையில் தான் விஞ்ஞாபனத்தை கொண்டு வருகிறோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இது எங்களுக்கு உரிமை இல்லை. இது முழுக்க சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமான நாடு என்று தான் இந்த விகாரை கூட ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ரயில்வே காணிக்கு சொந்தமானது. இந்த விகாரைக்கு எதிராக வந்து பிரதேச வழக்கு போட்ட பொழுது வந்து சஜித் பிரேமதாசா தான் யுத்த சாசன அமைச்சராக இருந்து இப்படி ஆவணங்களை ஏற்படுத்தி கொடுத்து வழக்கில் இருந்து தப்பிக்கொள்வது. இந்த நாடு வந்து சிங்கள நாடு பௌத்தத்துக்கு விரோதம் வந்துதான் விஞ்ஞாபனமாக வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜனாதிபதி தேர்தல் ஒருத்தருக்கு வாக்களிக்க வேண்டாம். 3 பேரும் வந்து இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடுன்ற கொள்கையோடு தான் பெரியணும். அப்போ அவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வரப்படும். ஆனால் அவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வாக்குகள் உங்களோட இருப்பு பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கிறதுக்கான ஒரு சூழலை நாங்கள் தோற்றுவிக்க வேணும். ஆகவே வந்து நீங்கள் ஆனால் அவைக்கு வந்து எங்களை வாக்கு வேணுமா என்ன வெற்றி பெறுறதுக்கு எங்களாவே 1000 கோடி செலவழிச்சு தான் இந்த தேர்தலில் போட்டியிடணும். அப்போ அப்படி செலவழிச்சு கொண்டு வரைக்கும் எங்களை மக்கள்கிட்ட வாக்கு இல்லாமல் போனால் யாரோ ஒரு தான் தோல்வி அடையணும்.
தேசிய மக்கள் முன்னணியின் கயந்திரம் இது பகிஷ்கரிக்க இதில் ஒரு முடிவு உண்டு எங்கள்கிட்ட கருவினம் கதைக்கிறார் சிங்கள தலைவர் பகிஷ்கரி எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்திலே வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடியதாக கருதப்படுகின்ற 3 பிரதான வேட்பாளர்களும் வடகிழக்கை குறிவைத்து மிக தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்கா, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச ஆகிய மூவரும் தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இந்த 3 பேரோடும் நெருக்கமாக பணியாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த அரியநேத்திரனும் பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே இங்கே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார். இந்த வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய மக்களை நோக்கி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வெற்றி வாய்ப்புள்ள பிரதான வேட்பாளர்கள் 3 பேரிடமும் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இடைவிடாது மிக தீவிரமான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்திலே நாங்கள் முன்வைத்திருந்தோம். இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும், தமிழர்களுடைய தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு தீர்வொன்று எட்டப்படக்கூடியதாக அந்த சமஷ்டி அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் முன்வைத்து இந்த எங்களுடைய அழுத்தங்களை நாடாளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் தீவிரமாக எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் அந்த அழுத்தங்களை பிரயோகித்து வந்திருந்தோம். ஆனாலும் கூட இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாங்கள் மற்றவர்கள் பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் இந்த துண்டு பிரசுரங்களை கூட மக்கள் மத்தியிலே விநியோகிக்க ஆரம்பித்திருந்தோம். அதனுடைய பிரதானமான நோக்கம் என்பது இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிடுகின்ற போது எங்களுடைய நிலைப்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும், அதற்குரிய ஒரு காலவாசத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய முயற்சிகள் அமைந்திருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் 3 பேருமே எங்களுடைய கருத்தை சிறிதும் கணக்கெடுக்கவில்லை, முற்று முழுதாக புறக்கணித்து வளமை போன்று பௌத்தம், அரச மதம், ஒற்றையாட்சி என்கின்ற நிலைப்பாடுகளோடு சிங்கள பௌத்த நிகழ்ச்சிகளோடு அவர்கள் இந்த தேர்தலிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக உறுதியாக முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்றோம். எங்களுடைய மக்களிடம் நாங்கள் தொடர்ந்தும் உறுதியாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சிங்கள பெரும்பான்மை இது சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல். இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசில் தமிழர்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை. இது சிங்கள மக்களுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல். ஆகவே இதை நாங்கள் முற்று முழுதாக புறக்கணிப்பதன் மூலம் நாங்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதோடு எதிர்காலத்திலேனும் இவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு, ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வுக்கு அவர்களை வர செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் இதை தொடர்ந்து புறக்கணிக்க வேண்டும். ஆகவே தேர்தல் நெருங்கி வருகின்ற வேளையிலே இவர்களுடைய இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக, இந்த சம்பள உயர்வு, அந்த சலுகை, இந்த சலுகை என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இவர்களுக்கு வாக்களிக்காமல் உங்களுடைய நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதனை நீங்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் கூட ஊடகங்களிலே செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்த தையட்டி விகாரை காணிகள் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்களுக்கு
தெரியாமல் அளவீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சேவையர் நில அளவை அத்தியட்சகர், இலங்கையினுடைய நில அளவை அத்தியட்சகருடைய கையொப்பத்தோடு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தினால் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அனுரகுமார திசாநாயக்காவும் பொறுப்பேற்க வேண்டும், சஜித் பிரேமதாசாவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த 4 வருடங்களிலே தமிழர் தேசத்துக்கு எதிரான இவ்வாறான கட்டமைப்பு சார் நிகழ்ப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த செயல்பாடுகளை இவர்கள் எதிர்க்கவில்லை. முற்றுமுழுதாக இந்த செயல்பாடுகளுக்கு உறுதுணையாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் சர்வதேச அளவிலே சென்று இந்த கட்டமைப்பு சார் நிகழ்ப்பு செயல்பாடுகள் நடைபெறுகிறது, சிங்கள பௌத்தமயமாக்கம் நடைபெறுகிறது என்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் முன்வைத்து, அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு சர்வதேச நெருக்கடியை ஏற்படுத்த முயன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், இந்த ரணில் அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற விதமாக கண்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் சர்வதேச சமூகத்தை நோக்கி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த சுமந்திரன், சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே அந்த வீட்டு சின்னத்தில் இருந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்லது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், செல்வமடைக்கல்நாதன், சித்தார்த்தன் போன்ற அனைவருமே நாடு முதன்மை என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த சர்வதேச சமூகத்தை நோக்கி கருத்துக்களை முன்வைத்து இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கு, IMF-இடமிருந்து நிதியுதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழு உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் அவர் வாக்கு பெற்று கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே இந்த தையிட்டி விகாரை காணிகள் சட்டவிரோதமாக அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் அவரும் உடந்தையாக இருந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி, அல்லது தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இதற்கு அரசியல் தரப்புகள் பொறுப்பு கூற வேண்டும். இந்த ரணில் அரசுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழரசு கட்சி, டெலோ புலட் போன்ற தரப்புகள் இந்த தையிட்டி விகாரை காணி அபகரிப்புக்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டும். இவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு தான் ரணில் விக்ரமசிங்கே இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நிதியுதவியை திரட்டி கொடுத்தவர்கள் கூட்டமைப்பு தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே பாராளுமன்றத்தில் இருந்த 10 உறுப்பினர்களும் விக்னேஸ்வரனுக்கும் அதிலே பெரிய பங்கு இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லோரும் இந்த வேளையில் அரியநேத்திரன் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசுக்கு சார்பாக இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல்களுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டமைக்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டும். அவர் எந்த ஒரு இடத்திலும் இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு பொறுப்பில் இருந்து அவர் விலகி இருக்கவில்லை. இந்த கணம் நான் உங்களோடு இந்த ஊடக சந்திப்பை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கணம் வரைக்கும் அரியநேத்திரன் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலிருந்து அல்லது கட்சியிலிருந்து தான் விலகுவதாக தான் அறிவித்திருக்கவில்லை. மத்திய குழு சுமந்திரன் போன்றவர்கள் அவரை இடைவே நிறுத்தியிருப்பதாக சொல்லியிருந்தாலும் கூட அரியநேத்திரன் தான் தமிழரசு கட்சியினுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கோரி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக இதுவரைக்கும் அறிவித்திருக்கவில்லை. மாறாக அவர் இந்த ஒற்றையாட்சிக்குள் ஏக்கிய ஆட்சி என்ற அடிப்படையில் தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கு அவரும் மத்திய குழுவிலிருந்து முடிவுகளை எடுத்து சம்பந்தன் சுமந்திரனோடு சேர்ந்து அந்த தீர்வுகள் தயாரிக்கப்படுகின்ற பணிகளுக்கு தமிழரசு கட்சியாக முழுமையாக ஒத்துழைத்திருந்த ஒருவர். ஆகவே தமிழ் மக்கள் இவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முற்று முழுதாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த ரணில் விக்ரமசிங்கே திடீரென தமிழரசு கட்சியினுடைய மாவி சேனாதிராஜாவை சந்தித்திருக்கிறார். எப்படி